இந்த நாட்டில் கஞ்சா விற்கக்கூடியவங்க, போதைப் பொருள் விற்கக்கூடியவங்க யாரும் இல்லை. கஞ்சா விற்கக்கூடியவங்க, போதைப் பொருள் விற்கக்கூடியவங்க வேற யாரும் இல்லை. நீங்க தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய இந்த திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவர்கள் தான் கஞ்சா விற்கிறார்கள். நான் பொய் சொல்லல. ஒன்னு அவங்க நேரடியாக கஞ்சா விற்பாங்க, இல்ல கஞ்சா விற்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு கமிஷன் பெறுவாங்க. நீங்க பாத்தீங்கல்ல, ஒரு வடநாட்டு இளைஞன் சின்ன பையனாக தான் இருக்கான், அவன் மேலே கத்தியை வச்சு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது காரணம் என்ன? மிதமிஞ்சிய போதைப் பொருள் பழக்கம். திமுகவுக்கு காசு வருது. ஒவ்வொரு முறையும் தேர்தலில் திமுக மகாராசாக்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த போதைப் பொருள் விற்பனை. இங்க ஒரு அண்ணன் சொல்றாரு, யார் எங்க திருமாதா என்ன சொல்றாரு? பெரியாரை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். பெரியாரை மட்டுமல்ல, பெரியார் தூக்கி கொண்டு வந்த திராவிடம் என்கின்ற சித்தாந்தத்தையே நாம் தமிழர் கட்சி கேள்விக்குள்ளாக்குகிறது. பெரியார் மட்டுமல்ல, நீ எதை தூக்கிட்டு வரைய எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குறோம். என்ன செய்வ? பெரியாரை கேள்விக்குள்ளாக்குறது மூலமாக அம்பேத்கரை கேள்விக்குள்ளாக்குகிறார். அதன் மூலமாக இடதுசாரி தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். எவனாவது படிச்சவனா டாக்டரேட் படிச்சவங்க கிடையாது, புத்தகத்தை படிச்சவங்களே போதும். 5ஆவது தான் படிச்சிருப்பாங்க, ஆனா நிறைய புத்தக அறிவு இருக்கும், கேள்வி ஞானம் இருக்கும். சாதாரணமான ஆட்கள் கூட ஈவே ராமசாமியும் அம்பேத்கரையும் ஒரே பார்வையில பார்க்க மாட்டாங்க. ஏன்? அம்பேத்கர் அறிவின் உச்சம், ஈவே ராமசாமி அறவேக்காட்டுத்தனத்தின் உச்சம். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா பண்ண மாட்டார். பெண் விடுதலையா பேசுவார், எழுதுவார், கட்டுரையா தீட்டுவார். அவருடைய பத்திரிகை விடுதலை, குடியரசு 2 பத்திரிகை வச்சிருந்தாரு. கட்டுரையா தீட்டுவார், ஆனா எதுவும் செய்ய மாட்டார். நான் சொன்ன நம்ப மாட்டீங்களே, அவருடைய முதல் மனைவி நாகம்மை அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும் போது அவர் ஒரு இரங்கல் செய்தி எழுதுறாரு. அவருடைய பத்திரிகையில இரங்கல் செய்தியில் என்ன எழுதுறாரு? நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்தணும் நான் விருப்பப்பட்டேன். நான் ஊர் சுத்துறதுக்கு என்னுடைய மனைவி நாகம்மை ஒரு பெரிய தடையா இருந்தா, அவ இப்ப இறந்துட்டா. நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்துவேன். என் மனைவி நாகம்மையோடைய மரணம் எனக்கு நலம் தருவதாக அப்படின்னு சொல்லி தன் மனைவியோடைய இறப்பிற்கு இரங்கல் செய்தி வாசித்த ஈன பிறவி அறவேக்காடு ஈவே ராமசாமி. இவரைத்தான் நீங்கள் பெரியார் என்று போற்றுகிறீர்களா? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இவரைத்தான் போற்றுறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. சங்கராச்சாரியார் ஊரா சுத்துறாருன்னா அது காரணம் என்ன? அவருக்கு திருமணம் கிடையாது. இருக்கிற எல்லா கோயில்களையும் போய் பூஜை பண்ணிட்டு கிடக்க வேண்டியதான். நீங்க எப்படி இருப்பீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க திருமணம் பண்றீங்க? சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்தணும். பிராமண எதிர்ப்பு. பெரியார் என்ன செய்தார்? பிராமணர்களை எதிர்த்தார், பிராமணியத்தை எதிர்த்தார். இப்படித்தான் எதிர்ப்பீங்களா ராஜா? இப்படித்தான் எதிர்ப்பீங்களா? அந்த கடிதத்தை படிச்ச உடனே நாகம்மைக்காக நான் வருத்தப்பட்டேன். இந்த பிசாசு கூட இந்த பொம்பளை குடும்பம் நடத்திருக்கு பாரு. யோசிச்சு பாருங்க. பொதுவா ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவி ஊருக்கு போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படி சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதே ஆண்கள் தன்னுடைய மனைவி செத்து போயிட்டா, பிணமாக இருந்தால்னா, எவ்வளவு பெரிய தைரியமான ஆணாக இருந்தாலும், நான் சிங்கண்டா அப்படின்னு சொல்ற ஆணாக இருந்தாலும் மனைவியின் பிணத்தை பார்த்தோன்னா அழுது நொடிஞ்சிருவான். இதுதான் இயற்கை. எத்தனை பேர் பார்த்திருக்கோம் வாழ்க்கையில? எத்தனை பேரை பார்த்திருக்கோம்? பெரிய ஆளுன்பாங்க, மனைவி இல்லாம அவன் படுற, மனைவி இறந்த அடுத்த நொடி அவன் ஒடிஞ்சிருவான். ஆனா தன் மனைவி இறந்ததற்காக என் மனைவியின் மரணம் எனக்கு நலம் தரட்டும் என்று இரங்கல் செய்தி வாசித்த இவர் பெண்களின் விடுதலைக்காக போராடினார் என்று 100 ஆண்டு காலமாக இந்த திமுகவும் திராவிடர் கழகமும் தமிழர்களை மொட்டையடித்து முளாயடித்து விட்டது. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி கேள்விக்குள்ளாகிறோம். பதில் இருக்கா? கேட்பாங்க, கார்த்திகா படித்து பேசுகிறார், எங்கிருந்து படித்து பேசுகிறார்? இந்த இரங்கல் செய்தி எங்க இருக்கு? தமிழ்நாட்டு படையின ஒரு நூல். யாரு? உங்க திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய, கருணாநிதியின் பக்தனாக இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு படை என்று ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல பெரியாரை பத்தி எழுதியிருக்கிறாரு. அந்த பெரியாரை பத்தி எழுதின பத்தியில் இது வருது. போய் படிச்சு பாரு. கவி பேரரசு போய் கேளு, இதை எதுக்கு பப்ளிஷ் பண்ணுன்னு கேளு. என்னை கேட்காத. பதில் இருக்கா? நீ பெண்களுக்கு
வேலை செஞ்சியா? பெண் விடுதலைக்கு வேலை செஞ்சியா? வேலை செஞ்சியா? சொல்லுங்க சொல்லுங்க. பெரியார் நாடு, பெரியார் மண், கிளிச்சமன். அதான் சொல்றோம்ல, பெரியாரை தூக்கி போடு, தமிழர்களுக்காக உழைத்தவர்களை தூக்கி போட்டு. இதுதான் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. யாரா இருந்தாலும் சரி. மாற்று மொழியினர் இருக்காங்களா, நமக்காக வேலை செஞ்சிருக்காங்களா, தூக்கி போட்டு. நம்மளே இருந்தாலும் பெரியாரை கேள்விக்குள்ளாக்காது. கிழிச்ச பேர் கேட்கிற கேள்வி பதில் இருக்கா? அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள். அம்பேத்கர் நாங்க இங்கே எதிர்க்கிறோம். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமில்ல? பிஜேபியும் காங்கிரஸும் ஒண்ணு அப்படிங்கறத கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. There is no difference between Hindu Mahasabha and Congress, Indian National Congress, where the former is strong and brutal in its action and the later is polite and soft ன்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சி பிராமணியத்தை கடைபிடிப்பதில் ரொம்ப சாஃப்டா, பொலைட்டா, நல்ல குலைவா வேலை செய்யும். ஆனா இந்து மகாசபா, இந்து மகாசபா என்னது? பிஜேபிக்கு பாட்டி, ஆர்எஸ்எஸ்க்கு அம்மா. அந்த கட்சி பிராமணியத்தை செயல்படுத்துவதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. அதேதான் 60-70 வருஷம் கழிச்சு காலக்கோட்டில் வரக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக, பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ் என்று பாஜகவும் காங்கிரஸையும் ஒரே அடியில வச்சு உடைத்தவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாங்க அம்பேத்கரை கேள்விக்குள்ளாகிறோமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேணும், நிலங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படின்னா தான் உழைக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது விமோசனம் கிடைக்கும் என்று அம்பேத்கர் பேசுகிறாரு. என்ன திருமான நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நீங்க பேசுவீங்களா? இல்ல உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? விவசாயத்தை மிகப்பெரிய தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பண்ணையாட்கள் யாரும் திமுகவிற்கு தேர்தல் நிதி கொடுக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் தேசிய தொழிலாக விவசாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சீமான் பாஜகவின் கைக்கூலியாக இருக்கிறார், பிராமணர்களின் இடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார். யார் சொன்னா அப்படி? யார் சொன்னா அப்படி? பிராமணர்களுக்கு ஓட்டு கேட்டு போனது ஈவே ராமசாமியா நாங்களா? டிடி கிருஷ்ணமாச்சாரியார் ஒருத்தருங்க, பிரஸ்டீஜ் குக்கருடைய கம்பெனிக்காரரு, கம்பெனி முதலாளி. அவர் பிராமண எதிர்ப்புன்னு பெரியாரு. ஈவே ராமசாமி பிராமண எதிர்ப்புங்க. இவரு பிராமணர்களுக்கு ஓட்டு கேட்டு தெரிஞ்சாருங்க. இவரு பதில் கிடையாது, பதில் கிடையாது. ஈவே ராமசாமி அம்பேத்கரையும் இடதுசாரி சித்தாந்தங்களையும் ஒரே தட்டில் ஒருத்த வச்சு பார்க்கறானா, அவனை விட மோசடிக்கார இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற யாரும் கிடையாது. அவர் பெரியார்லாம் கிடையாதுப்பா, சிறியாருக்கும் சிறியார் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி ஈரோடு வெங்கடசாமி, ஈரோடே கிடையாது அவரு, ஈரோடே கிடையாது. ஈரோட்டின் பெருமை என்ன தெரியுமா? லட்சுமண ஐயர் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மனுஷன். அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவர் வந்து நடிகர் விஜய் இல்ல. நடிகர் விஜய்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக பாடுபட்ட ஒருத்தரையும் உங்களுக்கு தெரியாது. ஈரோட்டில் லட்சுமண ஐயர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு காலத்தில் காந்தியை போய் பார்க்க போறாரு. காந்தி கேட்கிறாரு, என் உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என் பேர் லட்சுமண ஐயர் இருக்கிறாரு. நீ ஐயரா? அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் காந்திஜியை பார்த்துட்டு வடக்கு இருந்து ஈரோட்டுக்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலத்தை சேர்ந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த நிலத்துல பள்ளிக்கூடங்களை கட்டி இலவசமாக படிக்க வைத்த மகான், ஒரு பெரும் தலைவர் லட்சுமண ஐயர். அவரு பெரியார், அவரு பெரியார். நீங்க எல்லாம் பேசுறீங்களா பெரியார் பெரியார் ஒருத்தர் ஈவே ராமசாமியை பேசுறீங்கல்ல, இதுவரைக்கும் அவரு இலவசமாக இந்த மக்களுக்கு கல்வியை கொடுத்தாரு, இந்த மக்களுக்கு இலவசமாக படிப்பு சொல்லி கொடுத்தாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம், ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு கூட்டத்துக்கு போறாரு, அப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் மக்கள் முன்னாடி பேசுறாருன்னா பேசுறதுக்கு காசு, பேசுறது காசு. அந்த காலத்துல ஐயா ஈவே ராமசாமி பேசுறாங்க அப்படின்னா ஒரு பக்கத்துல பெரிய தராசு வச்சிருவாங்க. அவர் ஒரு பக்கம் தட்டுல உட்கார்ந்துருவாரு, இன்னொரு பக்கம் தட்டுல அவருக்கு நெல்லு கொடுக்கணும், துவரம் பருப்பு கொடுக்கணும், தானியங்கள் கொடுக்கணும், அதுவும் இல்லையா ஜமுக்காலம் கொடுக்கணும். ஆடு மாடெல்லாம் நம்ம மக்கள் ஈவே ராமசாமிக்கு எடைக்கு எடை கொடுத்திருக்கு. அதனால என்ன தெரியுமா பண்ணாரு? சொத்தாக சேர்த்து வச்சார். ஈரோட்டில் வெறும் வெங்காய மண்டி வைத்து பிழைத்துக் கொண்டிருந்த ஈவே ராமசாமி சாகும் போது எத்தனை கோடி
ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு. 125 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைத்து விட்டு இறந்தார். அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தான் 72 வயசுல 2வது திருமணம் செய்து கொண்டார். அவரை தான் நீங்க ஈவே ராமசாமி பெரியார் பெரியார் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது? இவரை இந்த பெரியார போற்றுவோம், தூக்கி போற்றுவோம். தமிழ் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக உழைத்த தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்களுக்கு உண்மையாக நேர்மையாக உழைக்கக்கூடிய அத்தனை பேரையும் பெரியார் என்று போற்றுவோம் என்று வர்ற ஜனவரி 3ஆம் தேதி மயிலாடுதுறையில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியாரை போற்றுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. அனைவரும் வாங்க, தமிழர்களுக்கு யார் யார் உண்மையும் நேர்மையுமாக உழைச்சாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நாங்க தான் சொல்றோமே, தரமான கல்வி, உலக தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை. உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு எந்த மாதிரியான கல்வி கிடைக்குதோ அதே கல்வி திருவையாறுல வசிக்கக்கூடிய ஒரு சாதாரண வீட்டு பிள்ளைக்கும் கிடைக்கணும். இதை விட ஆகச்சிறந்த இடதுசாரி சித்தாந்தம் வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லையா, சிங்கப்பூர்ல போய் சிகிச்சை பார்த்துக்குவாரு. உடம்பு சரியில்லையா, லண்டனுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கொள்வார். அந்த சிகிச்சையை லண்டன்ல போய், துபாயில போய், சிங்கப்பூர்ல போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சையை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதே இது இங்க இருக்கக்கூடிய சாதாரண கிராமத்து மக்களுக்கும் கிடைக்கணும். இதுதான் சித்தாந்தம், இதுதான் இடதுசாரி சித்தாந்தம், இதுதான் சோசியலிசம். இதுதான் சோசியலிசம். யாராவது மறுத்து பேச முடியுமா? தரமான குடிநீர், தூய குடிநீர் அனைத்து உயிர்களுக்கு உறுதி செய்வோம். சொன்னது யாரு? மு.க. ஸ்டாலின் இல்ல, அண்ணன் திருமா இல்ல, திமுகவின் பேரோல இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்ல. யார் சொன்னது? சொன்னது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சாதாரணம் இல்ல. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்னங்க பெருசா ஒன்றும் இல்லைங்க, அவங்க கிட்ட ஒன்றும் இல்லைங்க. அவங்க கிட்ட ஒரு இயற்கையா ரொம்ப எல்லா கிராமங்கள்லையும் போய் கட்சி வளர்த்துக்கிட்டு ஒரு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு புழக்கம் இருக்க மாட்டேங்கி, பணப்புழக்கம் இருக்க மாட்டேங்கி, ஊடக வெளிச்சல்ல. இந்த விஜய் பாருங்க போனா எவ்வளவு கூட்டம் வருது, யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்க ஒண்ணுமே இல்லாம வந்தவங்க தான்ப்பா. 2016 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 1.1 விழுக்காடோட நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கணக்கை துவங்கியது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. தேர்தல் களத்துல வந்த 8 ஆண்டுகள்ல எந்த விதமான கூட்டணியும் இல்லாம தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டுகளுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல், வாக்குக்கு காசு கொடுக்காம, சாதி மதம் பார்க்காம வேட்பாளர்களை நிறுத்தி நாம் தமிழர் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 8 விழுக்காடு வாக்குகளை பட்டு 36 லட்சம் மக்களின் நம்பிக்கையை பற்றி நாங்க நிக்கிறோம். ஒண்ணுமில்லாதவர்கள் தான். நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக மாதிரி பெரிய காசு கிடையாது, அதிமுக மாதிரி பெரிய காசு கிடையாது, படைபலம் கிடையாது. வந்த உடனே 4 இனோவா கார் நிக்கும், டாடா சுமோ நிக்கும், இந்த பேச்சே கிடையாது. சாதாரண ஆட்கள் தான். உலகத்தின் வரலாற்றை, உலக வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், நெப்போலியன் போனபர்ட்னு ஒருத்தர் தான், பிரெஞ்சு நாட்டுக்காரன். அவன் பிரெஞ்சு நாட்டுக்காரன் இல்ல, பிரெஞ்சு நாடு, பிரான்ஸ் நாட்டுக்கு பக்கத்துல கார்சிகான்னு ஒரு குட்டி தீவு, கார்சிகான்னு ஒரு குட்டி தீவுல இருந்து ஒருத்தன் வந்தான். வந்து பிரெஞ்சு நாட்டுல மிலிட்டரி அகாடமியில, மிலிட்டரி ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக வந்தான். அந்த மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சு ஒரு பெரிய சிப்பாய் ஆகி, சிப்பாய் ஆனதுக்கு அப்புறம் துணை படை தளபதி ஆகி, அப்புறம் படை தளபதி ஆகி, ராணுவ தளபதி ஆகி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு நாட்டின் சர்வாதிகாரி ஆனா. ஒண்ணுமே இல்லாதவன் தான், ஒண்ணுமே இல்லாதவன். கார்சிகா நாட்டிலிருந்து, கார்சிகா என்ற சிறிய தீவுல இருந்து நெப்போலியன் வரும்போது அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா வரலாறு அவனை கருக்கொண்டது. எப்படி எப்படி பிரெஞ்சு நாட்டின் தன்னிகர் இல்லாத ஒரு சக்கரவர்த்தியாக, பிரெஞ்சு நாட்டின் முடிசூடா மன்னனாக, பிரெஞ்சு நாட்டின் மிகப்பெரிய மன்னனாக, வரலாறு முழுக்க பிரெஞ்சு நாட்டு மக்களால் போற்றி புகழக்கூடிய நெப்போலியன் என்ற ஒரு மா வீரனை காலம் கருக்கொண்டது, காலம் கருக்கொண்டது. அதே மாதிரி செங்கிஸ்கான், கோபி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பழங்குடியின குழுக்கள்ல ஒரு குழுவினுடைய தலைவர், அவன் தலைவர் மகன். அவன் அதுக்கப்புறம் தலைவரானான். ஒரு பொண்ணை போய் கட்டிக்க போறான், பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனை வந்து சாக
சாகடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. எப்படி எஸ்கேப் ஆயிட்டான்? ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனை சாகடிக்கிறது திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெற்காசிய முழுக்க அவனுடைய மரபணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகம் சொல்லுது. ஒண்ணுமே இல்லாதவர்கள் தான் எப்படி சீனாவை பிடிச்சார்கள், எப்படி ஒட்டுமொத்த கோவி பாலைவனத்தை மங்கோலியா தேசத்தை பிடித்தார்கள் தெரியாது. காலம் கருக்கொன்றது, காலம் கருக்கொன்றது. வியட்நாம் நாட்டினுடைய தன்னிகரற்ற தலைவர் ஹோசிமின். ஹோசிமின் என்ன சொல்றாரு? ஹோசிமின் வியட்நாம் விடுதலை அடையும் போது ஹோசிமின் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்திய நாட்டுடைய ஒரு அழைப்பாளராக, சிறப்பு அழைப்பாளராக வர்றாரு. இந்த குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்துக்குலாம் கூப்பிடுவாங்களா, அப்படி ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர்றாரு. அப்படி சிறப்பு அழைப்பாளராக வரும்போது அவர்கிட்ட இருந்ததுன்னா ரப்பர் செப்பல், ரப்பர் செப்பல் 2 செட்டு துணி. நம்ம ஆட்கள்லாம் கொடியேறதுக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்கயா அப்படின்னு சொல்லி கூப்பிட போகும்போது தன்னுடைய ட்ரெஸ்ஸை தானே துவச்சிட்டு இருந்தாரு. யாரு? வியட்நாம் நாட்டினுடைய தலைவர் ஹோசிமின் தன்னுடைய ட்ரெஸ்ஸை தானே துவச்சிட்டு இருக்கும்போது அதிர்ந்து போயிட்டாங்க. என்னையா இது இப்படி பண்றாரு அப்படின்னு. ஏங்க வெளிநாட்டுக்கு வர்றீங்க, நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு வர வேண்டியதானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என் நாட்டு மக்கள் இதே ஏழ்மை நிலையில தான் இருக்கிறாங்க. வியட்நாம் மக்கள் எல்லாம் என்னைக்கு ஏழ்மை நிலையிலிருந்து நல்ல வளமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அன்னைக்குத்தான் நானும் வளமான வாழ்க்கை வாழ்வேன் என்று இந்திய அதிகாரிகளிடம் சொன்னவர் வியட்நாமின் தலைவர் ஹோசிமின். 60-70 ஆண்டு கழிச்சு பாருங்க, இன்னைக்கு தூத்துக்குடியில வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு எலக்ட்ரிக் கார் தயாரிப்பாளர் இன்னைக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டான். போய் பாருங்க, செய்தி எடுத்து பாருங்க. திறந்து வச்சது யார் நினைக்கிறீங்க? நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த அதே மு.க. ஸ்டாலின். அதே 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டையில நயா பைசா காசு இல்லாம இதே காவிரி படுகை திருவாரூர்ல இருந்து திருட்டுத்தனமாக ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போன ஒரு கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டின் தன்னிகர் இல்லாத மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறிவிட்டார்கள். நாம் வறியவர்களாக, மக்கள் ஏழைகளாக மாறி போனோம். அவர்கள் பணக்காரர்களாக மாறினார்கள். ஆசியாவின் பணக்காரர் நாங்க எப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உலக பணக்காரர்களோட போட்டி போடுகிறார்கள். எங்க ஓட்டு வீட்டுல இருந்து நாம உதயசூரியன் எங்கேன்னு ஓட்டு போடுற நாம வாக்களித்து தேர்ந்தெடுத்த மு.க. ஸ்டாலின் குடும்பம், மு. கருணாநிதியின் குடும்பம் உலக பணக்காரர்கள் பட்டியல் இருக்குது. நாம இன்னும் 1000 ரூபாய் தருவானா, என் பிள்ளைக்கு 1000 ரூபாய் தருவானா, என் மகனுக்கு 1000 ரூபாய் தருவானா, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்களா இல்ல 500 ரூபாய் கொடுப்பீங்களா, இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வருகின்ற 2026 தேர்தல் என்பது இந்த திருட்டு திராவிட கும்பலை, திமுக அதிமுக அந்த 2 கும்பலையும் சொல்றேன். அதிமுக மேல சாஃப்ட் கார்னர்லாம் இல்ல. சாஃப்ட் கார்னர் நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒரு கட்சியின் தலைவி, ஒரு பெண், தனக்கு கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனாலும் மூளை செய்து சிறையில போய் மாட்டிக்கொண்டாள் என்றால் எப்பேற்பட்ட குணம் அது? இந்த இந்திய நாட்டிலேயே முதலமைச்சராக போய் சிறைச்சாலைக்குள்ள போன ஒரே அம்மனி இவர்கள் அம்மா அம்மா என்று போற்றக்கூடிய புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா தான் இருக்கும். இந்த கட்சிக்கு தான் நீங்க வாக்களிக்க போறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. 4.5 வருஷம் அதிமுக மக்கள் எந்த போராட்ட களத்தில் நின்னது? எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்? ஆனா நாம் தமிழர் கட்சி போராடாத போராட்டம் என்று எது இருக்குது? மேல்மா போராட்டம், பரந்தூர் விமான நிலைய போராட்டம், குறிஞ்சிப்பாடி போராட்டம், எல்லா போராட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி மிக துணையாக மக்களோடு மக்களாக நிற்கிறது. ஆனா இங்க ஒரு பீஸ் களம்னா என்னன்னு தெரியாத பீஸ். களம்னா என்னன்னு தெரியாது. களத்துல இல்லாதவங்ககிட்ட நாங்க எதிர்க்க முடியாத பாஸ். என்ன பாஸ், இது வரைக்கும் உன் காலடி தடம் ரோட்டு மேல பட்டிருக்குமா பாஸ்? போராட்ட களத்துல உன் காலடி தடம் பட்டிருக்குமா? உன் செப்பல் பட்டிருக்குமா? உன் ஷூ பட்டிருக்குமா? போராடக்கூடிய போராட்ட மக்களின் வேர்வை துளி உன் சட்டையில பட்டிருக்குமா? நீ களத்தை பத்தி பேசுறியா? உங்க வீட்டுல சின்ன பசங்க, இந்த 18 வயசு பசங்க, 19 வயசு பசங்க, 20 வயசு பசங்க இருந்தாங்க, உடனில 2 தட்டு தட்டி இந்த விஜய் பைத்தியத்துக்கிட்ட இருந்து வந்துரு உண்மையான அரசியல் என்னன்னு சொல்லி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய காணொலியை போட்டு காமிங்க. இதுதான் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யற ஒரே நல்லது. அவன் சொல்றான் போராட்ட மக்களை கட்டிப்பிடிக்காம போராடக்கூடிய மக்களின் கண்ணீரை துடைக்க நீளாத கரங்களுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன். அவன் சொல்றான் களத்துல இல்லாதவங்களோட மோத மாட்டோம் என்று சொல்லி அரசியல் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை தலைவரை இந்த தமிழ்நாடு சந்திச்சதே இல்லை.
அதனால அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, ஒண்ணுமில்லாத கட்சிக்காரங்க தான், ஒண்ணுமில்லாதவர்கள் தான் உலக வரலாற்றை திருப்பி போட்டிருக்காங்க. இன்னைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி காலேஜஸ் எல்லாம் போய் பாருங்க, நெப்போலியனுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான் பாட பொருளாக இருக்கு, படிக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்கிட்ட இருந்தது வெறி, மக்களுக்காக வேலை செய்யணும், உண்மையும் நேர்மையாக வேலை செஞ்சான், உறுதியா நின்னா, மக்களுக்காக நின்னா. அந்த மாதிரி நாங்க நிற்போம். ஒண்ணுமே இல்லை, காசு இல்ல, பெரிய படைபலம் இல்ல, பெரிய படைபலம்னா 50 பேர் 600 பேர் கூட்டிட்டு, அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஈடுபாட்டோடு கட்சியில நாங்க இருப்போம். இந்த வெளியில நிற்கக்கூடிய என் அண்ணன்மார்கள் ஒரு முறை நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்குள்ள இப்படி வந்து பாருங்க, யாரு மேலையாவது சாராய வாசம், பீடி வாசம், சிகரெட் வாசம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. எந்த கூட்டமாவது தமிழ்நாட்டில் சாராய வாசனை இல்லாம ஒரு அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டம் இதுவரைக்கும் நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு ஒழுக்கத்தோட, அவ்வளவு நேர்மையோட அரசியல் செய்யறோம். எங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ளுங்க. வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப எளிதானதான். இவர்கள் இந்த திமுக, அதிமுக, ஸ்டாலினுக்கு என்ன அரசியல் செய்யணும், என்ன அவசியம் இருக்க? காரணம் என்ன? ஸ்டாலின் அரசியல் செய்வதற்கான காரணம் என்ன? அவங்க அப்பா 30,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்து சேர்த்து வச்சிருக்கார். அவருடைய மகன், அவருடைய மருமகன் அதுக்கு மேல சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய சொத்து 1,00,000 கோடிக்கு மேல இருக்கு. இது நான் சொல்லல, அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்ன தகவல் தான். அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செய்கின்றார். நாங்கள் இந்த மண்ணின் வளங்கள், இந்த மண்ணின் மக்களுக்கே கையளிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்கின்றோம். ஒரே ஒண்ணுதான், இங்க இருக்கக்கூடிய நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் எல்லாம் போற்றி பாதுகாக்கணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். மறந்து விடாதீர்கள் அன்பார்ந்த சொந்தங்களே. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் தளத்தில் சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 234 சட்டமன்ற தொகுதிகளில் மிகச்சரியாக 117 சட்டமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்கள் அக்கா தங்கைகள், நாங்கள் அரசியல்ல போட்டியிடுறோம். பாலின சமத்துவத்தை முதல்ல சொல்லில் செயலில் காட்டிய ஒரே தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய பிள்ளை, எங்களுடைய அண்ணன், உங்கள் வீட்டு மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அந்த கட்சிக்கு உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.